இதில் மேலே ஓடுதுலாம் அதுதான் டிஸ்க்ளைமரு டைப் பண்ணியிருக்கான் பார்த்தியா, அது நல்லா தெளிவாக படிச்சுக்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்காத இது எல்லாம் பண்ணுக்கு தான் பண்ணுறது. விளையாட்டு பார்த்துக்க மக்களே. சீக்கிரமாக படித்து பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி, பேசிக்கிட்டு இருக்கோம். Silence! You're talking to a real goat. The number you have dialed is currently busy. Please try again later. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எங்க அம்மா அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூப்பா, தேங்க்யூமா. அப்பா எந்திரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. இவர் இல்லைன்னா நான் இல்ல. ரவிங்க வா, இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. சட்டமுத்து அது வந்து அதெல்லாம் அப்புறம் வரும். நம்ம கோட்டையில ஒரு சீட்டை போட்டு உட்கார வை. பிரதர், தளபதி போல டான்ஸ் ஆட முடியாது, ஆனா தலை போல பிளைட் ஓட்ட முடியுமா? பிளைட் விட வேணாம், காரு இல்ல பைக் போதும். கோலிவுட்ல ஹாலிவுட் ஹீரோ யாரு? நெக்ஸ்ட் நம்ம கோலிவுட்ல ஹாலிவுட் ஹீரோ யாரு? சின்ன குழந்தை கூட சொல்ல மாட்டா தலையோட பேரு. எல்லாருமே சொல்லிட்டாங்க தலைய ஜென்டில்மேன்னு. சத்தியமா சொல்ற, கானா சுதா கூட எப்போதுமே தலையோட பேனு. வெளியில சொல்லலடா அவரு பட்ட கஷ்டத்தை, வேணான்னு சொல்லிட்டாரு அல்டிமேட் பட்டத்தை. மன்றம் இல்லாமலே வேலூர்ல மாச பாத்தியா, 57 போல உடம்பு ஏத்தியா. தலைக்கு ரொம்ப பிடிச்ச கார் வந்து ஷிப்ட் எல்லாம் தான் ட்ரிப்ட் பண்ண டயரு தேயண்டா. தலைக்கு அவர் அடிக்க மாட்டாரு கருப்பு சாயண்டா. கோலிவுட்ல ஹாலிவுட் ஹீரோ யாரு? கோலிவுட்ல ஹாலிவுட் ஹீரோ யாரு? இந்த குழந்தை கூட சொல்ல மாட்டேன் தலையோட பேரு. ஹாய், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்? என்ன வேணாலும் சாப்பிடலாம். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. கணக்குல தம்பி யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட்ங்க. என்ன அதாங்க சுத்துப்பத்து காலேஜிலே நம்ம தம்பி தாங்க ஃபர்ஸ்ட். பாஸா ஃபெயிலா? ஆயிடுனா ஒரு தொழிலை குறிக்கும் இல்லையா? என்ன தொழிலை குறிக்கும்? எங்களுக்கு வந்து நாட்டை ஆள்றது, விவசாயம் பண்றது. நீங்க விவசாயம் பண்ணல, இப்ப நீ நாடையும் ஆளல. இனிமே நாயுடு என்ற பேரை பயன்படுத்த கூடாது. பாரு, அது நீ சொல்லக்கூடாது. How are you? I am fine. கிளம்பிடலாம்பா. நோ, உட்கார், நான் பாத்துக்கலாம். டேய், சோறு எடுத்து வாடா. நான் முறைகிறா. என்னடா உன்னை துணியை ஊத்து மொக்கையா உட்கார வைக்கணுமா? யாராண்டா பொருள் கொடுத்த இங்கே அத்து போட்டு போடுவேன்.
தூக்கிட்டு போய் மேல விளாண்டு பார்த்தா உங்க சொந்தக்கார வச்சு கடிக்க விடுறியா? நான் ஆள் இல்ல நினைச்சீங்கறியா? ஒரே ஒரு போனை போட்டேன்னு வச்சுக்கேன், ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. என்னடா தப்பு பண்ண? என்ன போட்டு இப்படி குத்துறீங்க? ஏதோ பாவம்னு சொல்லிட்டு கீழே இருக்குதுன்ட்டு எடுத்து மேல வச்சு மத்த மேல உள்ளான்ட்டு பார்த்தா இந்த காக்காவ டீமா வருதுங்க எடுத்துக்கு. அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ மசாலா எத்தனை வந்தேன், சரி பாத்துட்டு வீட்டுக்கு எத்தனை போல மசாலா எடுத்துட்டு வந்தப்பா. இது தப்பா? அடங்கிட்டு இத்தனை பேர் வந்து ரவுண்ட் போட்டு குத்துறீங்க, அறிவில்ல உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, இதே மாதிரி கத்தினே இருந்தீங்கன்னு வச்சுக்கேன், சிக்கன் மசாலா என் கையில் தான் இருக்குது, மொத்த பேரே போட்டுருவேன். என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆதி காலத்திலே காக்கா கறி சாப்பிட்டவன் நானு, என்கிட்ட வச்சுக்காத. யார் நீ? கடவுள். நான் கடவுள். கடவுளே அஜித் இவன் ஒருத்தன் தான். கடவுளே, உயிரே, ரத்தமே, மூச்சே, நாடியே, இதய துடிப்பே, நரம்பே, அஜித்தே. விஜய் சார் குறித்த மாநாடு நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற பையன் தான் சிரிப்பான், நான் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? என்ன கெட்டு சார், நம்ம இசைத்துறையில பெண் இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இல்ல, அது ஏன்னு நினைக்கிறீங்க சார்? நீ வாயேன். வந்துடு யோசிக்கவே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எப்ப அஜித் புள்ளியெல்லாம் பசியில கத்துதியா? சீக்கிரம் ஒரு நல்ல டிஜே சாங்க போட்டுட்டியா? நச்சுன்னு குத்தியா? உடாத போடு ஏத்து வாணிக்க ஏத்துடும். அண்ணா அஜித் அண்ணா விடாதண்ணா, இன்னொரு வாட்டி ஏத்தி அடினா எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி ஓட்ட போட்ட. இவன் ஒரு பக்கம் சரியா கத்தாண்டா. யாரா இதுல 3 அழகான ஹீரோயின் இருந்தோம், உங்களுக்கு ஜோடி இல்ல. அது ஜோடி அப்படிங்கறது ஒரு பெண்ணா தான் இருக்கணும் இல்ல. என்ன காரணம், கல்யாணத்தோட முடிஞ்சு போயிட்டாரு வாழ்க்கை. ராமானுஜாச்சாரியோடைய ஜோடி அந்த திருவரங்கத்துல என்ன திடீர்னு பத்தி பேசுறேன், எல்லாம் பேசுறேன். அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசிச்சேன். அதை போய் எத்தனை பாட்டு, எத்தனை டான்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாமா, எத்தனை குத்து, எத்தனை அதுல எத்தனை சத்து நீங்க படத்தை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாலும் சந்தோஷமா. சின்னவனே
ஆக்சுவலி விக்ரம் படமும் கூட அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான். படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் ஜெயில நடக்குது. என்னன்னா படத்துல வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு கைதியா இருக்காரு. ஏன்டா கைதி அப்படின்னா அவர் ஒரு தீவிரவாதி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப உள்ள இருக்காரு. அவரை அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் போடுறாங்க. எப்படின்னா இன்னொரு கைதியா வந்து ஃபகத் பாசில் உள்ள போறாரு. உள்ள போய் அங்கிருந்து அவரை தப்பிக்க வைக்கணுங்கிறது தான் இவருக்கான அசைன்மெண்ட். இப்ப இத வந்து கமல் தெரிஞ்சுக்கிறாரு. கமல் தெரிஞ்சுக்கிட்டு அவரும் கைதியா உள்ள போறாராம். இப்ப கமல் யாரு அப்படின்னா மேபி போலீஸா கூட இருக்கலாம். இப்ப இவரும் உள்ள போய் இந்த திட்டத்தை எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்டா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காராம் ஸ்கிரீன்ல. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்னு சொல்லி கடவுளே அஜித், உயிரே அஜித், மூச்சே அஜித், ரத்தமே அஜித், நாடியே அஜித், இதே துடிப்பே சக்கரே என் சக்கரே என் சக்கர தண்ணி நம்மள எதுக்கு கூப்பிடுறேன் என் சமத்த குட்டி. பெருசு ஆயா வணக்கம் ஐயா. என்ன வேஷம் கட்டி வர்ற? நாடகத்துக்கு போயிட்டு வரியா? நாடகம் முடிஞ்சா நேரம் வீட்டுக்கு போக வேண்டியதானே. இங்க எங்க வந்த? என்ன வேஷம் போடுவ? கட்டப்பொம்மை வேஷமா? காதெல்லாம் பெருசா இருக்கு. இது என்ன சதையெல்லாம் தொங்குது? அடடா என்னது இது? புலிப்பல்லா? புலி நினைப்பு. நாங்க யாரு தெரியுமில? புலிய விட பெரிய பொருளை வச்சு மேய்க்கிறீங்க. யானைய பாத்திருக்கியா? என்ன பார்வை? போ பானை ஓட்டை ஆயிரம். ஜாக்கிரதை, ரொம்ப பாக்காத. ரொம்ப பந்த காட்ட விரும்பல. பட் பானி தப்பில் ரோட நீங்க துட்டி பஞ்சாதி சார் ஒன் சார் ஆடுவோம். எனக்குப்பா சார் ஒன் சார் ஆடுவோம். ஏய் பாரா ரவண சாசு பாவாடிகே மனசம் நீரனே பனி சென்னு கேரனே உருந்த ஆட பட்டியா ஆடியா ஆடா நல்லா இங்கே ஆரம்பிச்சிட்டீங்களா? கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா கடவுளே சொல்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன். என்னடா பண்ணுவ? இதோ நம் மாநாட்டு திடலில், மாநாட்டு உள்ளரங்கில் புயலை மறைத்த பூக்கள் சிந்தும் புன்னகையுடன் ராஜ நடை போட்டு இதோ சிங்கம் தன் குகை நோக்கி வருகிறது. இளஞ்சிங்க படையின் ஆர்ப்பாட்டத்திற்கு இடையே நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கத்தாதமா காது வருகிறார். மாநாட்டு திடலில், மக்கள் கடலில், நம் மக்களுக்கான தலைவர். இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அந்த பொண்ணுக்கு என்னதாம்பா வேணும்? விஜய் சார் வந்து இப்ப அரசியலுக்கு வரதான் முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பட் அது உண்மையா என்னன்னு தெரியல. அப்படி விஜய் சார் அரசியலுக்கு வந்து விஜய் சார் வெர்சஸ் சீமான் சார் இருந்தா நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்க? நான் விஜய்க்கு தான் போடுவேன். எதனால? எதனாலன்னா அந்த கம்பீரம் பிடிச்சது, அவருடைய நடை அழகு பிடிச்சது. ஓகே அடிச்சா உண்டன்னு சூர்யா சொன்ன மாதிரிலாம் கிடையாது. இது அதையும் தாண்டி அந்த கல்லுல ஒரு காட்டம் இருக்கு விஜய் கிட்ட, அடிச்சாரு பாருங்க எப்படி, அது ரொம்ப பிடிச்சது. என் ஃப்ரெண்டுடைய பையன் அவரு. சந்திரசேகர் சார் உங்க ஃப்ரெண்டா? அப்படின்னு நான் சொல்லிக்கலாம்.
மரண நேரம் நெருங்கி வரும் பொழுது பாவத்தினுடைய விளைவு தெரியும். மதுபானம் குடித்தல்ல, துன்மார்க்கமாய் நடந்த இல்ல, லஞ்சம் வாங்கின இல்ல, என்னோட நரகத்திற்குள்ளே வா என்று சொல்லுவான். ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, மெய்யான ஒளியாயிருக்கிற இயேசு. So, Major Stalin reporting, sir. What happened? Enemy has suddenly attacked us from unexpected zone. Tiger Pass south, 13841. Give me permission. I take charge. இப்ப என்ன தேவை, அது எப்படி தீர்த்து வைக்கிறது, இப்ப என்ன ப்ராப்ளம்? ஒதிகை மலையை பிரிந்து பார்வையில் நீந்து அதை நான் பிடித்து அடைத்தேன் மனச்சிறையில். ஒதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல், அதை நான் பிடித்து. ஹலோ, எங்க போறீங்க? அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிக பெருமக்களுக்கும், நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா இந்த பஸ்ல இருக்கிற திருக்குறள்லாம் எடுத்துட்டு என்னோட பஞ்ச் டைலாக்ஸ் ஃபுல்லா வச்சிருவாங்கண்ணா. ஓகே, இப்போ விஜய் மாதிரி இதுதான் விஜய் ஆக்சுவலா. நான் தாண்டா லியோ தாஸ். ஈசோமாழை மாற்றவை சோ அசையாத மரம் என் மகன் பெத்தராசு நிலம் கோர்ட் வாசல மேய்ச்சிட்டு இருக்கான். ஏன்னா வக்கீலுக்கு படிச்சிருக்கான். தெரியுதுல்ல, மெயின்டைன் பண்ணிக்கோ. தமிழ்நாட்டுக்கு யாரு அச்சி சொல்லு தலாஜித்து பேரு. Thank you. You're welcome. Are we ready, boys? பேடிஎம்மில் 110 ரூபாய் பெறப்பட்டது.
அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்